வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 10. வாசிப்பவர் மதுமிதா. பின்பு நமக்கு ஒரு மிக நல்ல கலைஞர், ஒரு மிக நல்ல ஸ்தபதி கிடைத்தார். அவர் திரு எஸ்.கே. ஆச்சாரி. முடிவில் அவர் நமது முதன்மை சிற்பியானார். நான் வேறு சில நவீன கட்டடக்கலை வல்லுநர்களையும் சந்தித்தேன். அவர்கள் தயார் செய்த வரைபடங்களை பெற்றேன். திரு எஸ்.கே. ஆச்சாரி தயார் செய்த ஒரு வரைபடத்தையும் பெற்றேன். அது மரபுசார் வரைபடம், கோயில் அமைப்பு கொண்டது. எல்லாவற்றையும் காமகோடி ஸ்ரீ சங்கராச்சாரியாரிடம் எடுத்து சென்றேன். அவர் ஸ்தபதியுடன் அது பற்றி விவாதித்தார். அவர்கள் 2-3 தடவைகள் சந்தித்தனர். சிற்ப சாஸ்திர செய்யுட்களை மேற்கோள் காட்டி மாதிரியான நினைவாலயம் வேண்டும், அது மாதிரியான அமைப்புடன் இருக்க வேண்டும், ஏன் அது கோயில் போன்ற அமைப்புடன் இருக்கக்கூடாது என்று அவர்கள் விவாதித்தனர். தேவ தேவியருக்கு ஏற்ற கோயில் அமைப்பு நினைவாலயத்திற்கு ஏற்புடையது ஆகாது. கோயில் போன்ற அமைப்புடைய கட்டிடமாக இருந்தாலும் அது மாறுபட்டிருக்க வேண்டும். அம்மனுக்கோ அல்லது கிருஷ்ணனுக்கோ அல்லது சிவனுக்கோ அமைக்கப்படும் பாரம்பரியமான கோயில் அமைப்பை நாம் பின்பற்ற முடியாது. விவேகானந்தர் போற்றுவதற்குரியவராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர்தானே, கடவுள் அல்லவே. பின்பு ஸ்ரீ சங்கராச்சாரியார் சிற்ப சாஸ்திரத்திலிருந்த மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட வடிவில் நினைவாலயத்தை அமைக்கும்படி ஸ்தபதியை அறிவுறுத்தினார். ஸ்தபதியும் அவ்வாறே வரைபடம் தயார் செய்தார். அந்த வரைபடங்களை எடுத்துக்கொண்டு திரு பக்தவத்சலத்திடம் நான் சென்றேன். எல்லோரையும் சந்தித்ததாகவும் யாவரும் நினைவாலயம் அதி அற்புதமாக இருக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சொன்னேன். மேலும் வணக்கத்திற்குரிய காமகோட்டி ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களை சந்தித்ததாகவும் கூறினேன். உடனே அவர், ஸ்ரீ சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் என்று கேட்டார். இந்த வேலைக்கு அமர்த்தப்படவிருக்கும் ஸ்தபதியை அவரிடம் அனுப்புமாறு கூறியதாகவும், பின்பு அவர் ஸ்தபதியோடு விவாதித்த பின் ஸ்தபதி சில வரைபடங்கள் தயார் செய்துள்ளதாகவும், நவீன கட்டிடக்கலை வல்லுநர்கள் தயார் செய்த வரைபடங்களையும் மற்றும் ஸ்ரீ சங்கராச்சாரியாரோடு கலந்து ஆலோசித்த பின் ஸ்தபதி தயார் செய்த வரைபடங்களையும் கொண்டு வந்திருப்பதாகவும் கூறினேன். வரைபடங்களை தங்களுக்கு காண்பிக்கட்டுமா என்றேன். ஆம், காண்பியுங்கள் என்றார். நான் நவீன கட்டிடக்கலை அம்சம் பொருந்திய வரைபடங்களை எடுத்தேன். அவற்றை காண்பிக்கட்டுமா என்றேன். இல்லை, நான் நவீன கட்டிடக்கலை அம்சம் பொருந்திய வரைபடங்களை பார்க்க விரும்பவில்லை. ஸ்ரீ சங்கராச்சாரியார் சிபாரிசு செய்த அல்லது ஏற்றுக்கொண்ட வரைபடத்தை காண்பியுங்கள் என்றார். பின்பு நான் அந்த வரைபடத்தை காண்பித்தேன். அவர் மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு, இது நன்றாக உள்ளது என்றார். ஆமாம், ஆச்சாரிய சுவாமிகளே இதை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் பல மாற்றங்கள் செய்யுமாறு கூறினார். அதன்படி ஸ்தபதி மாற்றி அமைத்தார். இது மிக நன்றாக உள்ளது. எனினும் தாங்கள் மற்றவர்களிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டதும் நாம் அதை முடிவு செய்துவிடலாம் என்றேன். ஆச்சாரிய சுவாமிகளே ஏற்றுக்கொண்ட பின் நான் குறிப்பிட என்ன இருக்கிறது என்றார். இல்லை, ஒரு கஷ்டம் என்னவென்றால், நீங்கள் 15 அடிக்கு 15 அடி என்று கூறியுள்ளீர்கள். இது இப்போது 91 அடிக்கு 32 அடியாக உள்ளது என்றேன். சரி, அதனால் என்ன, இதுவே இருக்கட்டும் என்றார். அவ்வேளையில் 91 அடிக்கு 32 அடி என்று நான் தயக்கத்துடன் கூறினேன். அப்போது ஸ்ரீ பாத மண்டபம் அதில் குறிப்பிடப்படவில்லை, தியான மண்டபம் குறிப்பிடப்படவில்லை. அவைகளையெல்லாம் பின்னர் சேர்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு 91 அடிக்கு 32 அடியாக இருக்கட்டும் என்று எண்ணினேன். உடனேயே நாங்கள் அந்த வரைபடத்தை முடிவு செய்தோம். இப்போது அதன் உண்மையான பரப்பளவு 180 அடிக்கு 56.5 அடியாகும். இது ஸ்ரீபாத மண்டபத்தை சேர்க்காமல். அப்போது ஸ்ரீபாத மண்டபம் வரைபடத்தில் சேர்க்கப்படவில்லை. திட்டத்தை தவணைகளில் அரசிற்கு சமர்ப்பித்தால் போதும் என்று நாங்கள் நினைத்தோம். ஏனென்றால் முழு நினைவாலய திட்டத்தையும்
அரசு சகித்து கொள்ளாமல் போகலாம். சுவாமிஜிக்கு அங்கு நினைவாலயம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அன்றே ஸ்ரீபாதத்திற்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீபாதத்தை அப்படியே விட்டுவிட்டு அதன் பக்தனுக்கு மட்டும் நினைவாலயம் நாம் அமைக்க முடியாது. தேவியின் பாதத்தை அப்படியே விட்டுவிட முடியாது. நாங்கள் அதற்கு திட்டம் வைத்திருந்தோம். தியான மண்டபம் பிரதான மண்டபத்திற்கு பின்பக்கம் சற்று தாழ்ந்த பகுதியில் அமைக்கப்பட இருந்தது. பிரதான மண்டபத்திற்கு பின்பகுதியில் உள்ள பள்ளத்தை நிரப்புவதற்கு பதிலாக அங்கு ஹால் ஒன்றை கட்டலாம் என்று திட்டத்தை அரசுக்கு சில நாட்கள் கழித்து சமர்ப்பிக்கலாம் என்று நினைத்தோம். அப்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வாறே நாங்கள் அரசிடம் அந்த பள்ளமான பகுதியை மூடுவதற்கு மிகுந்த பொருட்செலவாகும் என்றும் அதற்கு பதிலாக அந்த பள்ளத்தை உபயோகப்படுத்தி அதில் ஓர் ஹால் கட்டலாம் என்றோம். அரசு முழு மனதுடன் சம்மதித்தது. எங்களுடைய கணிப்பும் அனுமானமும் நாங்கள் விரும்பிய வடிவத்தையே அடைந்தது. அத்தியாயம் 10 நிறைவுற்றது. அத்தியாயம் 11 உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.